ஒரு நிமிஷம் மேலே தலையிடாதீங்க. ஒரு குட்டி கதை சொல்கிறேன் சரியா? இப்போது ஒருத்தர் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவி இருப்பீங்க சரியா? போது நீங்கள் உங்களால் முடிஞ்சது ஏன் உங்களுக்கே இல்லாமல் பரவாயில்ல நம்ம இருக்கட்டும், நம்மளுக்கே கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம கொடுத்துடலாம், மிச்சமாக நம்ம கொடுத்துடலாம். அதாவது நமக்கு கொஞ்சமாக வச்சுட்டு அவங்களுக்கு மிச்சமாக கொடுக்குறது. ஃபுல்லாகவே கொடுக்குறீங்க. பாவம் கஷ்டமாக இருக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கிறாங்க, துணிமணிக்கே கஷ்டப்படுறாங்க, துணிமணிக்கே இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவாங்க பாவம் அப்படின்னு சொல்லி வந்து கொடுக்க ஆரம்பித்தோமா நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். அதாவது அவங்க பாவம், நம்ம கொடுத்துடலாம், பாவம் அவங்க வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்காங்க, எல்லாத்துக்குமே எந்த பொருளை எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க தான் தோணும். அதாவது ஒரு கட்டத்துக்கு மீறி போயிட்டாவே லிமிட் தான், எதுக்குமே ஒரு லிமிட் தான். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த நம்ம கொடுக்க அவங்கள வாங்கி வச்சுட்டு செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து முன்னேறிடுவாங்க. நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கொடுத்தோம் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே டவுன் ஆயிடுவோம் சரியா? நம்ம திரும்பி பார்த்தா வச்சுக்கோ என்னுமே இருக்காது. அவங்கக்கிட்ட வந்து அவங்க திரும்பி பார்த்தா வச்சுக்கோ எல்லாமே இருக்கும் சரியா? அவங்க அதை வாங்கி வச்சுட்டு செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு பாடம் இருக்க அவங்க முன்னேறி போயிட்டாங்க. இவங்க கையில் அவங்க கொடுத்தாங்க இல்லையா, அந்த கையை பார்த்தா என்னுமே இருக்காது, திரும்பி பார்த்தாலும் எதுவுமே இருக்காது. அவங்க இந்த அளவுக்கு கூட கிடையாது, இந்த அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அவங்களுக்கும் கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் வாங்கினாங்க இல்லையா, அவங்களுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகே, அதெல்லாம் கூட இருக்கட்டும், நல்லா வாழட்டும். கஷ்டத்தில் இருந்தாங்க, கஷ்டத்தில் இருந்தவங்களும் கொஞ்சம் நல்லா வாழட்டும் செய்யட்டும் சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஏற்றுக்கலாம். சரி ஓகே. இப்போது அவங்க வந்து டாப்பர் ஆகிட்டாங்க, கொடுத்தாங்களே அவங்க வந்து ரொம்ப லோ ஆகிட்டாங்க சரியா? அவங்க டாப்பர், கொடுத்தாங்க இல்லையா அவங்க லோ ஆகிட்டாங்க சரியா? இப்போ நீ டாப்பில் இருக்கிற ரொம்ப இவங்க வந்து கொடுத்தாங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப 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 கஷ்டத்தில் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது, சாப்பாட்டுக்கு எதுக்குமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க செஞ்சாங்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க ஒரு சில டைமில். அப்போ வந்து அவங்க வந்து வாங்கினாங்க இல்லையா, அவங்க வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்க அந்த லைனை. என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஒரு கிராஸ் பண்ணி போனாங்க அந்த லைனை கிராஸ் பண்ணி போகும்போது அவங்க வந்து இப்படி சோகத்தில் இப்படி உட்காந்துட்டு இருந்தாங்க. சோகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி பார்த்தாங்க. இப்படி பார்த்த உடனே நம்ம வந்து அவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கொடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம கஷ்டத்தில் இருக்கிறோம் இல்லையா, நம்ம போய் கேட்கலாம், அவங்க கொடுக்காம எப்படி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்டால், வீட்டில் கொஞ்சம் ஏதாச்சும் இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க கொடுத்தாங்களா இல்லையா? போய் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்களாம், இப்படின்னு பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அவங்க பார்த்து, அதனால் கை பிடிச்சி இப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொட்டு இப்படி கை பிடிச்சிட்டாங்களாம். அவங்க இப்படி கீழே மேலே இப்படி பார்த்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு, டோன்ட் டச் மீ, அவங்க சொல்கிறது டோன்ட் டச் மீ, எதுக்கு வந்து என் கையெல்லாம் நீங்கள் தொடுறீங்க, நீங்கள் யார் ஃபஸ்ட்டு, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்க வந்து ஷாக் ஆகிட்டாங்களாம். ஷாக் ஆகி போயிட்டுன்ட்டு, நான் தான்ப்பா நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது நாங்கள் உதவி பண்ண இல்லையா, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்களாம், நீ கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு உதவி பண்ணியா, நான் வந்து உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டேன், நீ வந்து லோக்கல் கிளாஸ் ஃபேமிலி, நான் ஹை கிளாஸ் ஃபேமிலி, நான் எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனச்சாட்சி இல்லாமல் சொல்கிறாங்களாம். அவங்க எல்லாமே வாங்கிக்கிட்டு கஷ்டத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு இவங்க டாப்பர் ஆகிட்டு அவங்க கையை பிடிக்கிற அளவுக்கு கூட தகுதி கிடையாதான். அவங்க ஃபஸ்ட்டு வந்து காலை உலாத குறையா காலை பிடிச்சி கெஞ்சிட்டு, கையை பிடிச்சி கெஞ்சிட்டு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி கெஞ்சி போட்டு, இப்போ வந்து அவங்க வந்து கையை தட்டுனால அவங்களுக்கு ப்ரெஸ்டீஜ் ஃபைல் ஆயிடுச்சான். என்னங்க இது காலம், இங்கே வந்து நல்லதுக்கு காலம் இருக்கா? நல்லதுக்கு காலம் இருக்கா? இல்லை.
நல்லது காலம் எப்பவுமே கிடையாது. நல்லது காலம் எப்பவுமே கிடையாது. ஏன்னா பொய் சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்க நல்லவங்க. இவன் நல்லவன்ப்பா, ஏப்பா இவன் நல்லவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வந்து இது தப்பு, இது தவறு, இது வந்து நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க கெட்டவங்க. யாரு? கெட்டவங்க. அவங்கள பிடிக்கவே பிடிக்காது. உண்மையாக இருக்கிறவங்கள பிடிக்காதுங்க. ஆனால் பொய் பேசுங்க ரொம்ப பிடிக்கும். அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பொண்ணு பேசுகிறவங்க, சி அவனா, சி அவளா, சி அவன மனுஷன் இருப்பாங்களா, சி அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. உண்மைக்கு எப்பவுமே காலம் கிடையாது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இருக்கிறத வந்துச்சு பயன்படுத்திக்கோங்க, கொடுங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்க. ஆனால் மொத்தமே உங்ககிட்ட உங்களுக்கே இல்லாத அளவுக்கு கொடுத்துட்டு நடுத்தெருவில் நிற்காதீங்க. புரிஞ்சிச்சா? யாருக்குமே அவ்வளோ நல்லவங்களாக இருக்கணுன்ட்டு அவசியம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நம்ம நல்லவங்க சொல்லி நம்ம மனசாட்சி படி நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுத்து 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 அவங்கள முன்னேற்றி விட்டுட்டோம். ஆனால் நம்ம லோவில் இருக்கிறோம், நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுத்துன்னு பார்த்தா நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும் போது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுத்தாங்களா? இல்லை தானே? அந்த காலம் தானே இது. எனக்கு கொடுத்து உதவுறாங்களா? இல்லை தானே? நம்மக்கிட்டேருந்து பிடுங்குற அளவுக்கு பிடுங்கிட்டு ஆனால் அவங்க முன்னேறிடுவாங்க. ஆனால் நம்மளை லோ பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்க கொடுத்து தாங்க மாட்டாங்க. இதுதான் உண்மை. உண்மை சில சமயத்தில் வந்து கசக்கும். ஆனால் நம்ம வந்து கொடுத்து உதவி பண்ணவங்க வந்து மனசு வந்து எப்போவுமே நேர்மையாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நேர்மை இருக்க 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 நீங்கள் டவுன் ஆகிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் கீழே தான் இருக்கணும். அவங்க வந்து நேர்மை தவறி போகிறாங்களே அவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. உண்மை ஜெயிச்சிச்சா? பொய் ஜெயிச்சிச்சான்னா பொய் தான் ஜெயிக்குது. பொய் தான் ஜெயிக்குது, உண்மை ஜெயிக்கலை. உண்மை தோத்துருச்சுங்க. இதுதான் உண்மை. யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.